அனைவருக்கும் வணக்கம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் மில்லினியர் கிரெடிட் கார்டு. இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் வாங்குறதுனால எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும், அந்த பெனிஃபிட்ஸ்க்காகலாம் நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான சார்ஜஸ்லாம் பே பண்ண வேண்டியது இருக்கும், அப்படி சார்ஜஸ்லாம் பே பண்ணி இந்த கார்டை வாங்கி யூஸ் பண்ணுறது ஒருத்தா இல்லையா அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியனையும் இந்த வீடியோ மூலமாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அந்த வகையில் இந்த கிரெடிட் கார்டில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பெனிஃபிட்ஸை பற்றி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த கிரெடிட் கார்டோட வெல்கம் ஆஃபரா நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை வாங்கி 30 நாளைக்குள்ள 5000 ரூபாய் இல்லை அதுக்கும் அதிகமான அமௌண்ட்டுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா 500 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சரை உங்களுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அமேசான், பிக் பாஸ்கெட், ஊபர் மாதிரியான பிராண்டில் உங்களுக்கு எந்த பிராண்டோட வவுச்சர் வேணுமோ அதை உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும். அதோட மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வவுச்சர் வேணும் அப்படின்னா நீங்க அந்த 5000 ரூபாயை உங்களோட பிரைமரி கார்டை யூஸ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த வவுச்சரோட வேலிடிட்டியா 90 நாளை கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த கிரெடிட் கார்டை வாங்கி 30 நாளைக்குள்ள பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் இஎம்ஐ டிரான்சாக்ஷனுக்கு 5% கேஷ்பேக் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இது மூலமா அதிகபட்சமா உங்களுக்கு 1000 ரூபாய் வரைக்கும் கேஷ்பேக்கா கொடுக்கறதாவும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் ஆப் மூலமா மூவி டிக்கெட் புக் பண்ணும்போது 25% டிஸ்கவுண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த டிஸ்கவுண்ட் மூலமா அதிகபட்சமா உங்களால 100 ரூபாய் வரைக்கும் சேவ் பண்ண முடியும். இந்த டிஸ்கவுண்ட்டை ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை தான் கொடுப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஒரே பில்லிங் சைக்கிள்ல 20,000க்கு அதிகமான அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்க ஸ்பெண்ட் பண்ற ஒவ்வொரு 150 ரூபாய்க்கும் 10 ரிவார்ட் பாயிண்டை உங்களுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. 20,000 ரூபாயை நீங்க ரீச் பண்ற வரைக்குமே நீங்க ஸ்பெண்ட் பண்ற ஒவ்வொரு 150 ரூபாய்க்கும் 3 ரிவார்ட் பாயிண்டா உங்களுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. யூட்டிலிட்டி பில் பேமெண்ட் அப்புறம் இன்சூரன்ஸோட பிரீமியம் எல்லாம் நீங்க பே பண்ணும்போது நீங்க ஸ்பெண்ட் பண்ற ஒவ்வொரு 150 ரூபாய்க்கும் ஒரு ரிவார்ட் பாயிண்டா உங்களுக்கு கொடுக்கறதாவும் சொல்லியிருக்காங்க. இவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரிவார்ட் பாயிண்டோட வேல்யூ 25 பைசா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறதோட மட்டும் இல்லாம இந்த ரிவார்டை நீங்க ரெடீம் பண்ண போகும்போது 99 ரூபாயை ரிவார்டு ரெடிம்ஷன் ஃபீயா சார்ஜ் பண்ணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களால இந்த கிரெடிட் கார்டை யூபிஐயோட லிங்க் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்க அப்படி லிங்க் பண்ணி யூஸ் பண்றதுக்கான ஜாயினிங் ஃபீயா 199 ரூபாயை பே பண்ணி லிங்க் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறமா செகண்ட் இயர்ல இருந்து சேம் 199 ரூபாயை வருஷம் இதோட ஆனுவல் ஃபீயாவும் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். நீங்க இந்த யூபிஐ ஆப்ஷனை எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்குன்னு ஒரு விர்ச்சுவல் ரூபே கிரெடிட் கார்டை கொடுப்பாங்க. நீங்க இந்த விர்ச்சுவல் கார்டை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய யூபிஐ டிரான்சாக்ஷன் அப்பவும் உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கொடுக்க தான் செய்றாங்க. அதோட மட்டும் இல்லாம லிமிடெட் டைம் ஆஃபரா நீங்க பே பண்ணிருக்கக்கூடிய ஜாயினிங் ஃபீக்கு ஈக்குவலான அமௌண்ட்டை நீங்க இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் 4 யூபிஐ டிரான்சாக்ஷன் அப்பவும் 50 ரூபாயா உங்களுக்கே கேஷ்பேக்கா திரும்ப கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஐடிஎஃப்சி மொபைல் பேங்கிங் ஆப்ல இருக்கக்கூடிய டிராவல் அண்ட் ஷாப் செக்ஷன்ல போயிட்டு நீங்க இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஃபிளைட் ஆர் ஹோட்டலை புக் பண்றீங்க அப்படின்னா அப்போ நீங்க ஸ்பெண்ட் பண்ற ஒவ்வொரு 150 ரூபாய்க்கும் 20 ரிவார்ட் பாயிண்ட ஃபிளைட் புக்கிங்க்கும் 50 ரிவார்ட் பாயிண்ட ஹோட்டல் புக்கிங்க்கும் உங்களுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் காம்ப்ளிமெண்டரியா பெர் குவார்ட்டருக்கு 4 ரயில்வே லவுஞ்சஸஸா கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஆசஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்க ப்ரீவியஸ் மந்த்ல 20,000க்கு அதிகமான அமௌண்ட்டை இந்த கார்டை யூஸ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணாதான் நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு இந்த ஆசஸை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த கிரெடிட் கார்டுக்கு காம்ப்ளிமெண்டரியா 1400 ரூபாய் மதிப்புள்ள ரோட் சைடு அசிஸ்டன்ஸையும் ப்ரொவைட் பண்றாங்க. அதோட மட்டும் இல்லாம இந்த கிரெடிட் கார்டுக்கு ஒரு சில இன்சூரன்ஸ் பெனிஃபிட்டுமே இருக்குது. என்னென்ன விஷயங்களுக்கு எவ்வளவு வரைக்கும் இன்சூரன்ஸ் கவர் ஆகும் அப்படிங்கிறத நான் ஸ்கிரீன்ல காமிக்கிறேன், நீங்களே பாத்துக்கோங்க. இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த கிரெடிட் கார்டை நீங்க வாங்குறதா இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான சார்ஜஸ்லாம் பே பண்ண வேண்டியது இருக்கும்னு சொல்லிட்டு சார்ஜஸை பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த கிரெடிட் கார்டை நீங்க வாங்குறதுக்காக எந்த ஒரு அமௌண்ட்டையும் ஜாயினிங் ஃபீயா பே பண்ண தேவையில்ல. உங்களால ஃப்ரீயாவே இந்த கார்டை வாங்கிக்க முடியும். நீங்க அப்படி இந்த கார்டை வாங்கினதுக்கு அப்புறமா இதை மெயின்டைன் பண்றதுக்காகவும் எந்த ஒரு அமௌண்ட்டையும் பே பண்ண தேவையில்ல. கம்ப்ளீட்டா இதை ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கார்டா தான் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. இந்த கிரெடிட் கார்டை நீங்க வாங்கினதுக்கு அப்புறமா இதை யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய டேட்டை பொறுத்து 45 நாள் வரைக்குமான இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியடை இவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியடுக்குள்ளேயே நீங்க பில் அமௌண்ட்டை ஃபுல்லா பே பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் உங்களால பில் அமௌண்ட்டை ஃபுல்லா பே பண்ண முடியல அப்படின்னா மினிமம் டியூ அமௌண்ட்டையாச்சும் பே பண்ணி ஆகணும். நீங்க அப்படி மினிமம் டியூ அமௌண்ட்டையும் பே பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இவங்க உங்களுக்கு லேட் ஃபீ போடுவாங்க. அந்த லேட் ஃபீயா நீங்க பே பண்ண வேண்டிய அமௌண்ட்ல 15% சார்ஜ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 100 ரூபாயில இருந்து மேக்சிமம் 1300 ரூபாய் வரைக்குமே இந்த லேட் ஃபீயா சார்ஜ் பண்ணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. என்னதான் நீங்க மினிமம் டியூ அமௌண்ட்டை பே பண்ணி லேட் ஃபீல இருந்து தப்பிச்சிருந்தாலுமே நீங்க பில் அமௌண்ட்டை ஃபுல்லா பே பண்ணாத வரைக்கும் இவங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போட தான் செய்வாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்கான இன்ட்ரெஸ்ட் பெர்சேஜை ஃபிக்ஸடான ஒரு பெர்சேஜா இவங்க சொல்லாம உங்களோட ப்ரொஃபைலை பொறுத்து நாங்க ரொம்பவே கம்மியான இன்ட்ரெஸ்ட்டை தான் சார்ஜ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
ஒருவேளை நீங்க மினிமம் டியூ அமௌண்ட்டையும் பே பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா அப்ப இவங்க உங்ககிட்ட பிக்சடான இன்ட்ரெஸ்ட் தான் சார்ஜ் பண்றாங்க. அதுக்கான இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது 3.99%. அதாவது வருஷத்துக்கு 47.8%. இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி உங்களால ஏடிஎம்ல சிங்கிள் டிரான்சாக்ஷன்லயே 10,000 ரூபாய் வரைக்கும் அமௌண்ட்டை வித்ரா பண்ணிக்க முடியும். நீங்க அப்படியே அமௌண்ட்டை வித்ரா பண்ணும்போது 199 ரூபாயை ஒன் டைம் ஃபீயா சார்ஜ் பண்றதாவும் சொல்லியிருக்காங்க. மோஸ்டா எல்லா கிரெடிட் கார்டுலயுமே ஏடிஎம் டிரான்சாக்ஷனுக்கு நீங்க அமௌண்ட்டை வித்ரா பண்ண நாள்ல இருந்து அதை திரும்ப பே பண்ற வரைக்குமே இன்ட்ரெஸ்ட் போட தான் செய்வாங்க. இதுக்கு எந்த விதமான இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியடும் அப்ளிகபிள் ஆகாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. ஆனா ஐடிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் இங்க நிறைய கிரெடிட் கார்டுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியடை ஏடிஎம் வித்ராவுக்கும் கொடுத்துருக்காங்க. இது மூலமா நீங்க இந்த கார்டை யூஸ் பண்ணி ஏடிஎம்ல அமௌண்ட்டை வித்ரா பண்ணா கூட 45 நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியட் உங்களுக்கு கிடைக்கும். அந்த 45 நாளை தாண்டதுக்கு அப்புறமா இவங்களும் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ண தான் செய்வாங்க. நீங்க இந்த கிரெடிட் கார்டோட லிமிட்டை கண்டுக்காம உங்க இஷ்டத்துக்கு தேய்ச்சிங்க அப்படின்னா ஓவர் லிமிட் சார்ஜை பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஓவர் லிமிட் சார்ஜா நீங்க உங்க லிமிட்டை தாண்டி செலவு பண்ண அமௌண்ட்ல 2.5% அப்படி இல்லைன்னா 550 ரூபாய். இந்த ரெண்டு அமௌண்ட்ல எது அதிகமான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை சார்ஜா பே பண்ற மாதிரி இருக்கும். நீங்க இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஃபியூயல் ஸ்டேஷன்ல டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 1% ஃபியூயல் சார்ஜஸா புடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுவே நீங்க இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ணும்போது சிங்கிள் டிரான்சாக்ஷன்லயே 200 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் டிரான்சாக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா அப்ப இந்த ஃபியூயல் சார்ஜஸ் பிடிச்சாலும் அதை உங்களுக்கே திரும்ப ரீஃபண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பில்லிங் சைக்கிளுக்கு 200 ரூபாய் வரைக்கும் ரீஃபண்ட் கொடுக்கறதாவும் சொல்லியிருக்காங்க. ஃபியூயல் டிரான்சாக்ஷன் பண்றப்போ இந்த ஃபியூயல் சார்ஜஸ் ஆட் ஆகும் அப்படிங்கறத நம்ம பார்த்திருந்தோம். இந்த சார்ஜஸோட சேர்த்து ஃபியூயல் டிரான்சாக்ஷன் ஃபீயும் ஆட் ஆகும். நீங்க ஒரு மாசத்துக்கு 40,000 ரூபாய் வரைக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் பே பண்ணாம ஃபியூயல் டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். ஆனா அதுவே நீங்க இந்த கார்டை யூஸ் பண்ணி 40,000க்கு அதிகமான அமௌண்ட்டை ஃபியூயல் டிரான்சாக்ஷனாவே பண்றீங்க அப்படின்னா அப்போ நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 1% ஃபியூயல் டிரான்சாக்ஷன் ஃபீயா புடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க பண்ணக்கூடிய எல்லா ரெண்டல் பேமெண்ட் அப்பவும் மினிமம் 249 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணி நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 1% வரைக்கும் சார்ஜா புடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. யூட்டிலிட்டி டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பில்லிங் சைக்கிள்ல 20,000 ரூபாய் வரைக்கும் நீங்க எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் பே பண்ணாம யூட்டிலிட்டி டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். அதுவே ஒரு மாசத்துல 20,000க்கு அதிகமான அமௌண்ட்டை நீங்க யூட்டிலிட்டி பில் பேமெண்டாவே பண்றீங்க அப்படின்னா அப்ப நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 1% சார்ஜா புடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட ஏடிஎம் வித்ராவலுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு கிரெடிட் கார்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டில் இருக்கக்கூடிய மற்ற பெனிஃபிட் எல்லாமே உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஓகேனா நீங்க தாராளமா இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணி இதை வாங்கிக்கலாம். ஆனா இந்த கிரெடிட் கார்டில் இவங்க சார்ஜ் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எப்ப வேணா வேரி ஆகலாம் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுட்டு கரெக்டான டைம்ல பில்லை பே பண்ணிருங்க. அப்படி இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் போட்டே சொத்தெழுதி வாங்கிடுவான். உஷாரா இருந்துக்கோங்க. வர்த்தா.